வயித்தை சுத்தி மட்டும் சில பேருக்கு கொழுப்பு சேரும். சில பேருக்கு கை, காலு எல்லாம் சாதாரணமா இருக்கும். ஆனா வயித்தை சுத்தி மட்டும் கொழுப்பு சேர்ந்து அது வயிறு மட்டும் பெருசா இருக்கும். சயின்டிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் கலோரிகள் அதிகமா இருக்கு. உடம்போட இயக்கம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். உடம்புக்கு தேவையானதை விட அதிகமா அவங்க சாப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அதிகப்படியான சக்தி கொழுப்பா தான் சேமிக்கப்படும். அதுல பெரிய முக்கியமான பகுதி வயிற்று பகுதியில கொண்டு போய் சேர்த்துரும். மன அழுத்தம் அதிகரிச்சிச்சுன்னா கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது வயிற்று பகுதியில கொழுப்பு சேர்றதை அது ஊக்கப்படுத்தி கொடுக்குது. போதிய தூக்கம் இல்லையா பிரச்சனை தான். அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய உணவு எடுக்கிறீங்களா அதுவும் பிரச்சனை. ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்களா அதுவும் பிரச்சனை. இதெல்லாம் காரணம். சிலருக்கு மரபணு காரணங்கள் இருக்கு, ஹார்மோன் மாற்றங்கள் காரணங்கள் கூட இருக்கு. வயிற்றை சுத்தி இருக்கக்கூடிய உள்ளுறுப்பு கொழுப்புகளுக்கு விசரல் ஃபேட்னு சொல்லுவோம். வெறும் தோற்ற பிரச்சனை மட்டும் இது கிடையாது. இது சக்கரை வியாதியை கொடுத்துரும், பிபியை கொடுத்துரும், நாளைக்கு இதய நோயா மாறலாம், கல்லீரல் பிரச்சனையா கூட வரலாம், ஃபேட்டி லிவர் 1, 2 இந்த மாதிரி எல்லாம் கூட வரலாம். வயிறு கொழுப்பு அப்படிங்கிறது அழகு பிரச்சனை இல்லை, அது உடல் நலத்துக்கான எச்சரிக்கை மணி. ஆரம்பத்திலேயே வயிறு பெருசா இருக்கு அப்படின்னா கொழுப்பு சேரும்போதே தடுத்துக்கங்க. நான் உங்க தொப்பையை குறைச்சு தர்றேன். நேரடி பயிற்சிக்கு வாங்க. நன்றி.